Hey guys, welcome to Halix Shopping. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேக்கர்ஸ் மார்ட் அப்படிங்கற ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பேக்கிங் ப்ராடக்ட் சேல் பண்ற ஒரு ஷாப் தான் பார்க்க போறோம். ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து இந்த ரோடு காமிச்சிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட எண்ட்ல அட்ரஸை வந்து கிளியரா நான் வந்து சொல்லியிருக்கேன். என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. கடை வந்து சைஸ் ரொம்ப சின்னதாக, பட் கலெக்ஷன் ரொம்ப நிறையா வந்து வச்சுருக்காங்க. இது வந்து இப்போ புதுசாக வச்சுருக்க கடை. இதோட பழைய கடை வந்து இதே ஸ்ட்ரீட்லேயே வந்து இருக்குது. திருப்பூரில் ரொம்ப நாளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடை வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைட்லேருந்து போயிடலாம். லெஃப்ட் சைடில் ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. அதில் வந்து காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. தென் சீஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. தென் இந்த டர்ன் டேபிள் பார்த்தீங்கன்னா 240 rupees அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சைஸ் வந்து கரெக்டான சைஸில் ரொம்ப நல்லா இருந்தது. பிளாஸ்டிக் மெட்டீரியல். தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாண்டன்ட்டுக்காகவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கலர்ஸ்ன்னு சொன்னாங்க. அந்த ஃபாண்டன்ட் ரெடி பண்ணுறதுக்கான அந்த மிக்சிங்னு சொன்னாங்க. அப்படியே எடுத்து ஃபாண்டன்ட் செஞ்சிடலாம் போல். தென் இந்த ஹெர்ஷீஸ் பிராண்ட், பேக்கர்ஸ் பிராண்ட், இன்னும் 2-3 பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க அந்த ஷாப்பில். அதுக்கான எசன்ஸு, டின்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. டேட்ஸ், ரைசின்ஸு, தென் அந்த டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், விப்பிங் க்ரீம் பவுடர் வந்து வச்சுருக்காங்க. தென் டெக்கரேட்டிவ்ஸ் ஐட்டம்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கே அதிகமாக இருக்குது. தென் டின் கலெக்ஷன்ஸும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த கேக்குக்கு சைடில் வைப்பாங்க போல். எனக்கு கேக்கை பற்றிலாம் அதிகமாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அக்காக்காக தான் இந்த வீடியோவே எடுத்தேன். ஃபஸ்ட்டு இந்த கடைக்கே போனேன். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலான்னு வந்து உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இந்த லூஃப் வந்து 120 rupees தான். இந்த குல்ஃபி மோடு மஃபின் மோடு வந்து 140 rupees வந்து போட்டிருந்தாங்க. 6 holders இருக்குது. தென் டின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வருமாமா. ஸோ நம்ம எப்பயுமே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த டின் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு போய்க்கலாம். இது 1 kg டின்னு 140 என்னமோ சொன்னாங்க. 140 120 சொன்னாங்க. இந்த மாதிரி செட்டாக ஹாட் டின் இருக்குது, ஸ்கொயர் டின் இருக்குது, ரவுண்ட் டின் இருக்குது. இது பாருங்கள், குட்டி டின்னாக இருக்குது. கேமராவில் பெருசாக இருக்குது, பட் ஆனால் அது 1/4 கிலோன்னு தான் சொன்னாங்க. அவ்வளோ குட்டியாக இருக்குது. தென் இந்த மாதிரி கேக் ஸ்ப்ரே வந்து அதை டெக்கரேட் பண்ணுவாங்க போல், அதெல்லாம் போட்டு. தென் மேலே இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த ப்ளூபெர்ரிஸ் இதெல்லாம் வந்து அந்த டெக்கரேஷனுக்காக போடுவாங்கல்ல, ஒரு சில ஃப்ரூட்ஸ் கேக்லலாம் அதுக்கெலாம் போடுவாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருக்காங்க. தென் மஃபின் கப்ஸு பார்க்கவே அவ்வளோ வெரைட்டியாக இருந்தது. கலராக வந்து இருந்தது. ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. இந்த சின்ன மினி கப் வந்து 70 rupees. தென் அடுத்த சைஸ் 80 rupees, அடுத்த சைஸ் 90 rupees. இந்த ஸ்க்ராப்பர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நல்லா பெரிய பேக்கிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க போல். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ஷாப் தான். நம்ம ரீட்டைலாக வாங்கிக்கலாம், ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம். நமக்கு அதுலேருந்து கம்மி பண்ணி தான் தருவாங்க. தென் இதெல்லாமே வந்து மஃபின்ஸ் தான், பேப்பர் மஃபின்ஸ் தான். இதில் 150 above கவுண்டிங்ஸ் வந்து 150 above இருக்குமாமா. 150 கப்புக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி வெரைட்டியாக இருந்தது. பேப்பர் கப்பு, சின்ன மினி கப்பு இந்த மாதிரிலாம் வந்து இருந்தது. அதுக்கான ஹோல்டர் வாங்கினா தான் நம்ம இதை வைக்க முடியும். தென் இந்த மாதிரி டின் கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. இதெல்லாம் நான் போயிருந்தப்போ, இது செகண்ட் டைம் போயிருந்தப்போ தான் நான் வீடியோ எடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கலெக்ஷன் கம்மியாக இருந்தது அந்த டின்னு. டின்லேயே பாருங்கள், ஒன்று வந்து அலுமினியம் இருக்குது, இன்னொன்று வந்து நான்ஸ்டிக் கோட்டிங்கும் இருக்குது. இதெல்லாமே 120, 140, 110 இந்த மாதிரி இருந்தது. தென் இந்த மாதிரி ரோலாக பட்டர் ஷீட் இருந்தது. ஒரு ஷீட்டோட ரேட் வந்து 5 rupees அப்படின்னு சொன்னாங்க. தென் இந்த மாதிரி அந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ் டாப்பில், அது வந்து ரொம்ப நிறையா வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம். ரீட்டெயிலாக வாங்கினா 90 rupees அப்படின்னு அந்த பாக்ஸில் போட்டிருந்தாங்க. 2-3 பாக்ஸ் எடுத்தப்பையும் 90 rupees தான் அதில் மென்ஷன் ஆயிருந்தது. கேஜி கணக்காகவும் வந்து தருவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பாக்கெட்டாக வச்சுருக்காங்க. அப்படியே 1/2 kg அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பிராண்ட் நேம் வந்து எனக்கு கரெக்டாக இதில் ஜூம் பண்ணலை. பட் ஆனால் இந்த மாதிரி நிறைய வந்து கலர்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம நார்மலாக நம்ம வீட்டு பக்கத்துலலாம் ஒரு சில எசன்ஸ்லாம் கிடைக்கும், டக்குன்னு வாங்கி போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கலர்ஸ்லாம் வந்து இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நிறைய கலர் வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. தென் நிறைய எசன்ஸ் ஃப்ளேவர்ஸும் வச்சுருக்காங்க. பேக்கர்ஸ் பிராண்டில் வச்சுருக்காங்க, ப்ளஷ் பிராண்டில் வச்சுருக்காங்க. தென் இன்னொரு பிராண்ட் பார்த்தேன், அதுலேயுமே வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நல்ல பிராண்ட்ஸ் தான். தென் மாதிரி குக்கி கட்டர்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. 15 rupees, 20 rupees. அடுத்து வந்து சைஸ் வேரியாவுக்கு ப்ரைஸ் வேரியாவும் இருக்குது. தென் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது உங்கள் பாருங்கள், ப்ளஷ்ஷோட பிராண்டோட வெண்ணிலா எசன்ஸ், தென் கலர் எசன்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சைடில் வந்து நம்ம எடுக்கிற நைஃப், தென் அந்த ஷேப் பண்ணுற நைஃப், அந்த ஐசிங்க்கு சைடில் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. சில்லான ஐட்டம்ஸ்லாம் உள்ள ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. இந்த டின் தான் ஹைலைட்டே, பார்க்கவே அழகாக அதை வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. தென் இந்த சைட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இப்போ வந்துட்டோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த குல்ஃபி மோல்டு, தென் இந்த மாதிரி அந்த கேக்குக்கு டாப்பில் வைப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சிலிக்கானில் வந்து இந்த லேடெல்லாம் வச்சுருந்தாங்க, இந்த கரண்டிலாம் வச்சுருந்தாங்க. இது ஒன்று வந்து 120 சொன்னாங்க. இன்னொன்று மீடியம் சைஸ் வந்து 80 rupees என்னமோ சொன்னாங்க. தென் இந்த சைடில் ஐசிங் பண்ணுறதுக்கான நைஃப் வந்து 80லேருந்து ஆரம்பிக்குது, 90, அதுக்கப்புறம் ஹை ஆகிட்டே போகும் ப்ரைஸு. தென் இதெல்லாம் சிலிக்கான் மோல்டு, நம்ம கப் கேக் ஊற்றி வைக்கிறது. இதெல்லாம் டாப்பர்ஸ், கேக்குக்கு வைக்கிற டாப்பர்ஸ், அந்த ஹாப்பி பர்த்டே இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வேணால் அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
தென் இது பார்த்தீங்கன்னா 3 செட்டுமே சேர்த்து 120 ரூபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிலிக்கான் ப்ரஷ்ஷு, இந்த கரண்டி இதோட. தென் இந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஆக்சுவலாக ரெட் வெல்வெட் கேக்குக்குன்னு இந்த மாவு மிக்சிங் போல் அப்படியே நம்ம எடுத்து பேக் பண்ணிக்கிற மாதிரி 1 kg வந்து போட்டிருக்கு. இதுலேயே வந்து ரெயின்போ கேக்குக்கு தனித்தனி கலர்ஸ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் இந்த மாதிரி குக்கி கட்டர்ஸ் ஷேப் வேரியாக வந்து நிறையா இருந்தது. தென் இந்த மாதிரி கிரேட்டர்ஸ், அப்புறம் நைஃபு, அந்த கேக்குக்கான நைஃபு, பெரிய பெரிய இதெல்லாம் வந்து சின்ன இதுலேருந்து பெருசு வரைக்கும் இருந்தது. இந்த மாதிரி ஃபாண்டன்ட் டூல்ஸ்லாம் இருந்தது. தென் மேட் இருந்தது, அந்த மெஷர்மெண்ட் பண்ணுற மேட் இருந்தது, நம்ம மாவுலாம் போட்டு பிசைறது. தென் இந்த மாதிரி ஸ்க்ராப்பர்ஸ் இருந்தது. இது வந்து பெருசு வந்து 50, சின்னது வந்து 20. இது வந்து பிளாஸ்டிக்கு, ஸ்டீல்லையுமே வந்து வச்சுருந்தாங்க. இன்னும் பெருசு பெருசாலாம் இருந்தது. தென் இந்த மாதிரி கேப்பு, டெக்கரேட்டிவ் கேப்பு, தென் நிறையா மிக்சிங்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. எசன்ஸோட மிக்சிங்ஸ், பவுடர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த மோல்டு பார்த்திங்கன்னா 100 என்னமோ சொன்னாங்க. டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா பெரிய பெரிய மோல்டாலாம் வந்து இருந்தது. நிறையா வெரைட்டிஸ் இருந்தது. தென் இந்த மெஷரிங் கப் பார்த்திங்கன்னா 10 பீசஸ் இருக்குது. 100 ரூபீஸ் தான். மெட்டீரியல் சூப்பராக இருக்குது, பிளாஸ்டிக் மெட்டீரியலில். பட் ஆனால் அதில் எம்எல் வந்து கொடுக்கல, கிராம் கணக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. தென் இந்த மாதிரி பேக்கெல்லாம் இருக்குது, ஐசிங் பேக்கு, நோசல்ஸ், நிறைய நோசல்ஸ் இருந்தது. தென் இந்த மாதிரி சிசர்ஸ் வந்து இருந்தது. தென் கீழே பார்த்தீங்கன்னா வந்து கொக்கோ பவுடர், ஈஸ்ட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வேணால் நமக்கு லூஸ்லேயும் போட்டு தராங்க. ரேட் ரொம்ப கம்மி தான். செஞ்சு பார்த்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட நான் 2வது வாட்டி விசிட் பண்ணுறேன். நிறையா வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போயிருக்கேன், செஞ்சு பார்த்துருக்கேன். தென் ஓவரால் கடை பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. மேலே டின் டெக்கரேஷன் தான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஷாப்பை சுற்றி பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயுமே வந்து ஷாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போங்க. பிகாஸ் நீங்கள் ஒன்று நினச்சி போவீங்க, அங்கே இருக்குமா என்னென்னு தெரில. ஸோ எப்பயுமே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிவிட்டு போங்க, உங்களுக்கு அந்த ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. கண்டினியூ பார்ட் 2வும் வரப்போது. நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு காமிக்கிறேன். இந்த சந்து வழியாக தான் நான் போனேன். பட் ஆனால் ஸ்ட்ரீட் வந்து 3rd ஸ்ட்ரீட், குப்புசுவாமிபுரம் 3rd ஸ்ட்ரீட், கேஎஸ்சி ஸ்கூல் ரோடு அப்படின்னு போட்டிருக்காங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கேஎஸ்சி ஸ்கூல் ரோடு வந்தாலே போதும். இது ரோடோட ரைட் சைடு, ஐ மீன் ஷாப்போட ரைட் சைடு இது. தென் இதோட லெஃப்ட் சைட் ஒரு சின்ன ஒரு ஐடென்டிஃபிக்காக தான் இந்த வந்து உங்களுக்கு நான் பின் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.